வாணியம்பாடி அருகே செய்வினை புதையல் எடுத்து தருவதாக கூறி 11 லட்சம் ரூபாய் சுருட்டியதாக ஜோதிடர் மீது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். ஜோதிடரிடம் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கியது எப்படி என்பது குறித்து ருசிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லகுண்டா ஊராட்சி பலகல்பாவி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர். இவருக்கு திருமணமாகி அருணா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அப்போது அவரது உறவினர் மூலம் ஜோதிடர் என கூறி தர்மபுரியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் பழக்கமாகியுள்ளார். பணம் பறிக்கும் அந்த பலே ஜோதிடர் சங்கரிடம், உங்க வீட்டுல செய்வன இருக்கு, இதனால பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை எடுக்கல உயிரிழப்பு கூட ஏற்படும், அதுக்கெல்லாம் பூஜை செய்யணும் என்று கூறி அச்சுறுத்தி இருக்கிறார். இதை கேட்டு பயந்து போன சங்கரிடம் பூஜை செய்ய 1,08,000 ரூபாய் பணம் வேணும் என்று கூறி அதனை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டிற்கு சென்று பூஜை செய்வது போல செய்வினை எடுப்பது போல பாவனை காட்டியிருக்கிறார் அந்த பலே ஜோசியர். கேட்டோன்னைய பணத்தை கொடுத்துட்டானே, நல்ல அடிமை ஒன்று சிக்கிரிச்சு என்று நினைத்த அந்த ஜோதிடர் சிறிது நேரத்திலேயே செய்வினையை எடுத்துட்ட என்று கூறி, வீட்டில் புதையல் இருக்கு, அதை எடுக்கல அவ்வளவுதான், நீ இறந்து விடுவாய் என்று சங்கரை மிரட்டியிருக்கிறார். தான் பல்வேறு இடங்களில் பூஜை செய்து புதையல் எடுத்து கொடுத்திருக்கிறேன் என்றும் அவர்களெல்லாம் பெரும் பணக்காரர்களாக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறி பல்வேறு வீடியோக்களையும் சங்கரிடம் காண்பித்திருக்கிறார். ஜோதிடரின் ஆசை வார்த்தையில் மயங்கிய சங்கரும், சரி சாமி புதையல் எடுத்திருங்க என்று அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கும் ஜோதிடர் பணம் பறித்திருக்கிறார். வேறு எப்படியெல்லாம் இன்னும் பணத்தை கறக்கலாம் என்று பிளான் போட்ட அந்த ஜோதிடர் புதையலை எடுக்க விடாம யாரோ செய்வன செஞ்சிருக்காங்க, அதுக்கு ஆடு மாடு பன்றி இப்படியெல்லாம் பலி கொடுக்க வேண்டும் என்று கூறி பல்வேறு காரணங்களை கூறி ஆட்டோ ஓட்டுநர் சங்கரிடம் மீண்டும் நன்றாக பணத்தை கறந்திருக்கிறார். இப்படி பல்வேறு தவணைகளாக சங்கரிடம் 11 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பறித்து விட்டார். அதற்கு பின்னரும் உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது ஒருவருக்கு மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் வந்து உயிருக்கு போராடி வருகிறார் என்று கூறி பணம் கேட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு புகைப்படத்தையும் அனுப்பியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் சற்றே சுதாரித்துக் கொண்ட சங்கர், எப்பா சாமி இதுக்கு மேல என்னட்ட பணம் இல்லை, நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறி நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பிக் கொடு என்று கேட்டிருக்கிறார். பணத்தை கொடுக்கல போலீஸ்ல புகார் செஞ்சிடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். என் மேல புகார் கொடுத்துருவியா? புகார் கொடுத்தா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து என்று சங்கரை ஜோதிடர் மிரட்டி இருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் பணத்தை மீட்டு தர கோரி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரை பெற்ற போலீசார் அந்த பலே ஜோதிடர் குறித்தும் இந்த ஜோதிடர் மீது வேறு எந்தெந்த காவல் நிலையங்களிலெல்லாம் இதே போன்று புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா, அவருடைய பின்னணி என்ன என்ற கோணத்திலும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி செய்வினை புதையல் என கூறி பணம் பறிக்கும் செயல்களில் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் அவர்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.